பெருமானை அருளாயோ. மார்கழி மாதம் 4ஆம் நாள். திருப்பாவை பாசுரம் 4. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் போக்கு முகந்து கொடார் தேதி ஊழி முதல்வனுருவம் போல்மை கருத்து பாழியும் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்க்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். இந்த பாடல் திருப்பாசுரம். இந்த பாடல் முழுவதும் மழை பெய்வதற்கான ஒரு அம்சத்தை நமக்கு கொடுத்துருக்கு. இந்த முதல் பாடலே பார்த்துருக்கோம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அந்த மாதம் மும்மாறி பெய்யுது. மாதம் மும்மாறி மழை பெய்தால்தான் பூமி செழிக்கும் என்பது. அதில் ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஏன்னா மாதம் மும்மாழி பொழிந்தால்தான் மழை பொழியும். இந்த கூக்கள் பசுக்கள் ஆணிரைக்க மக்களுக்கெல்லாம் செழிப்பு வரும் என்பதில் ஆண்டாள் திருநாச்சியார் ரொம்பவே அதில் முக்கியமாக இருக்கான்றதும் இந்த பாடலில் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல கண்ணா என்று அழைக்கின்றார். அந்த கண்ணா என்றது கண்ணபிரான் இல்லை, பின்னாடி அவர் கண்ணனை ஒப்புமைப்படுத்துகிறார். அதே மாதிரி இந்த இடத்துல ஆழ்வார்கள் அவர் சொல்வார்கள், இவங்க மேகத்தை பொழிகின்ற அந்த வருண பகவானையே, அந்த பர்ஜன்யன் என்ற ஒரு அதிதேவதையை தான் ஆண்டாள் திருநாச்சியார் பெயர் சொல்லாமல் கண்ணா என்று அழைப்பதாக சொல்கின்றார்கள். என்னன்னா, மேகத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற அந்த வர்ணமழை பொழிகின்றது. வர்ண பகவான் வேணும், அருள் வேணும். அந்த நேரத்தில் மேகாதிபதியாக இருக்கின்ற அந்த பஞ்சேனே கண்ணா, நான் சொல்வதை நீ கேட்கணும். ஆழிமழை கண்ணா, ஆழிமழை, ஆழி போன்ற ஒரு மழை. ஆழி பெருங்கடல்னே நம்ம சொல்கிறோம். ஆழி அலை தான் அந்த சுனாமின்னு சொல்கிறோம். அந்த ஆழின்றது மிகப்பெரிய ஒரு வேகம் பொருந்திய, வலிமை பொருந்திய ஒரு தன்மை. அந்த மாதிரி ஆழிமழை கண்ணா, மேகத்திற்கு அதிபதியான பர்ஜேனே, நான் சொல்வதை நீ இப்போ கேட்கணும். உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணி கூட உன் மேகத்தில் இருக்கவே கூடாது. அத்தனையும் நீ வச்சுக்காத. கடல் நீரில் உடலுக்கு மேகம்ன்றதே என்ன, மொத்த கடல் நீரையும் முகந்து அந்த மழையை நம்ம நிலத்தில் பொழிவது தான் அதனுடைய தன்மை. அது மாதிரி நீ கடலில் இருக்கின்ற மொத்த நீரையும் நீ என்ன செய்ய வேண்டும், நீ முகர்ந்து கொண்டு வா. முகர்ந்து கொண்டு நீ என்ன செய்யணும், மேலே செல். எல்லா மொத்த கடலையும் உறிஞ்சிக்கொள். மேகமாக நீ மேகத்திற்கு மேலே செல். மேலே சென்று ஊழி முதல்வன் ஒருவன் போல்மை கருத்து. ஊழி காலத்தில் முதல்வனாக இருப்பவன் யார் என்று சொன்னால் இந்த விஷ்ணு பகவான் தான். ஏன்னா கடல் அலைகள் தான் ஊழி காலத்தில் கடல் தான் மூழ்கி இந்த பூமி கடலுக்குள்ளே செல்லும். அந்த நேரத்தில் நீ காக்கும் கடவுளான மக்களை பாதுகாற்றவன் நீ தான். இந்த பார்க்கடல் பள்ளி கொண்டிருக்க முதல்வனாக இருக்கின்ற நீ ஊழி காலத்தில் என்றுமே முதல்வனாக நீ காட்சியளிப்பார். ஊழி காலத்திலே முதல்வனாக இருக்கின்றவனே. அதே போல் இந்த கலை காலத்திலே காக்கின்ற கடவுளாக இருப்பவனை இப்படி கூட எடுத்திருக்கிறான். ஊழி முதல்வன் ஒருவன் போலமே கருத்து பாழியும் தோளுடை பத்மநாபன் கையில். இந்த இடத்துல நான் பார்க்கறது உண்டு. இந்த காக்கும் விஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த விஷ்ணு பகவானை சொல்கின்றார். அடுத்தது பாழியும் தோளுடை பத்மநாபன் கையில். இங்கே பத்மநாப சுவாமி கொடுக்கிறார். எப்பேற்பட்ட தோல், வலிமை பொருந்திய தோல், மிகப்பெரிய வலிமை. இந்த தோள்கள் புஜங்களே வலிமையாக இருக்கான். நீங்கள் விஷ்ணு பகவானை பார்த்தீங்க அப்படின்னா அந்த முழு அவதார மகிமை இருக்கு இல்லையா, அந்த முழு அவதார மகிமையில் நீங்கள் விஷ்ணு பகவானை பார்க்கின்ற போது அவர் எப்படி இருக்கார், விஸ்வரூபத்தில் இருக்கார். அந்த விஸ்வரூபத்தில் விஷ்ணு பகவான் இருக்கின்ற காலகட்டத்தில் அவருடைய அந்த தேஜோ, அந்த புஜங்களெல்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வலிமை கொண்டதாக அந்த புஜங்கள் இருக்கும்.
கொட்ட வலிமை கொண்ட புஜங்களாக இருக்கின்ற அந்த பத்மநாபன், அந்த பத்மநாபனாக இருக்கின்ற அந்த பகவான் கிருஷ்ண பகவான் தன் கையிலே பிரகாசமான சக்கரத்தை வைத்திருக்கின்றார். அந்த பிரகாசமான சக்கரத்தை போல நீங்கள் மின்ன வேண்டும் என்று சொல்கிறார். அது என்ன அப்படின்னா சுதர்சன சக்கரம். சுதர்சன சக்கரம் எப்படி ஒளி வீசுமோ அதுபோல் நீ கடலிலிருந்து நீரை எடுத்துக்கொண்டு நீங்கள் வேகமாக அமர்ந்து பத்மநாபன் கை வலிமை பொருந்திய தோழியுடைய பத்மநாபன் கையில் இருக்கின்ற சுதர்சன சக்கரத்தை போல மின்னணுமா. இந்த இடத்த சுதர்சன சக்கர தாழ்வாரர் சொல்லுகின்றார். அடுத்த பெருமாளுடைய ஒரு அவதாரம். அடுத்ததாக பார்த்தால் வலம்புரி போல் நின்றதிருந்து ஆழிப்போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து என்ன என்று சொன்னால் வலம்புரி சங்கு கையில் வைத்திருக்கிறாங்க. எங்கே அந்த வலம்புரி சங்கு கையில் கிருஷ்ண பகவான் வைத்திருக்கிறாரா என்றாலே மகாபாரத யுத்தம். கிருஷ்ண பகவான் வலம்புரி சங்கு ஊதின பிறகுதான் அந்த போர் யுத்தமாகும். அந்த சங்கு தான் மகாபாரத யுத்தத்திலே கிருஷ்ணனே பார்த்தசாரதியாக இருந்து அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டி அந்த வெற்றியை தருகின்றார். அந்த மகாபாரத கிருஷ்ண பகவானையும் இங்கே ஆண்டாள் நாச்சியார் கொண்டு வருகின்றார். பத்மநாபன் கையில் இருக்கின்ற அந்த சுதர்சன சக்கரத்தின் போலவும் அதே போல ஆழிப்போல் மின்னி வலம்புரி போல் அவர் கையில் இருக்கின்ற வலம்புரி போல் ஒன்றை நின்று அந்த சங்கு முழங்குவது போன்று இடிமுழக்கத்தோடும் தாழாதே சார்க்கும் உரைத்த சரமழை போல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெய்கின்ற அந்த மழையானது அந்த சங்கு ஒலிப்பது போல இடி ஒளிந்து அந்த வெற்றியை மட்டுமே அந்த சங்கானது கொடுப்பது போல, அதே போல் அடுத்தது வெற்றியை தரும் அந்த சார்க்கம் உரைத்த சரமழை போல். சார்க்கம் என்று சொன்னால் இங்கே வில்லிலிருந்து அம்பு பொழிந்தானா அந்த அம்பு எப்படி எய்தது அம்பு யாரை குறிவைத்ததோ அவரை போய் தான் சேரும். அது யாருடைய வில் என்று சொன்னால் ராமபிரான். அவர் கையில் இருக்க சார்கம் அந்த ராமபிரான் யாரை நோக்கி எய்துகிறாரோ அந்த அம்மானது அவரை நோக்கி சென்றடையும். இடையிலே யாருக்குமே நிற்காது. அதுபோல் அந்த ராமாவதாரத்தில் ராமருடைய வில்லானது சென்று அதை பாய்ந்தது போல நீ அந்த சார்க்கத்தை போல நீ பார்ஜனே மேகதூதனே மேகத்திற்கு அதிபதியாக இருக்கிறவனே நீயும் அந்த வில்லிலிருந்து புறப்படுகின்ற அம்பை போல நீங்கள் மழையை பொழிய வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு இந்த செழிப்பான இந்த பூமியிலே வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் இந்த உலகமானது வாழும், இந்த பூமியானது செழிப்பாக இருக்கும். அதற்காக நீ அப்பேற்பட்ட மழையினை நீங்கள் பெய்ய வேண்டும். அதற்காக தான் நாங்கள் உங்களை வாழ்த்தி பாடுகின்றோம். அதன் மூலமாக நாங்கள் மார்கழி நீராட வேண்டும். ஏன்னா நீங்கள் இது மாதிரி மழை பெய்தாதான் எங்களுடைய எல்லையில் நீரானது நாங்கள் குளிப்பதற்கு அந்த ஆற்றிலேயும் குளத்திலேயும் எங்களுக்கு நீர் கிடைக்கும். நாங்கள் மகிழ்வோம். அந்த மாதம் மும்மாழி பெய்த அந்த மழைக்கு தான் நாங்கள் மகிழ்வோம். அதற்காக நாங்கள் உங்களை வணங்குகின்றோம் என்று சொல்கிறார். இந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டாள் நாச்சியார் நேரடியாக கிருஷ்ண பகவானை புகழவில்லை. அதற்கு பதிலாக அந்த மேகதூதனாக இருக்கின்ற மேகத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற அந்த பார்ஜன்யனை புகழ்வது போல அதன் மூலமாக அங்கே கண்ணபிரானை புகழ்கின்றார். இந்த கண்ணபிரானை புகழுவது போது எவ்வாறு புகழ்கின்றார்? வலிமையுடைய பத்மநாபனுடைய அவதாரத்தை கொண்டு வருகின்றார். அதற்கு முதலாக ஊழிக்காலத்தில் முதல்வனாக இருக்கின்ற பார்க்கடலில் உரைகின்ற இந்த பத்மநாபனை கொண்டு வருகின்றார். அதற்கு அடுத்ததாக அதற்கு சுதர்சன சக்கரத்தாழ்வார் அந்த சுதர்சன அவதாரத்தை கொண்டு வருகின்றார். சக்கரம் போல மின்னி. அதற்கு அடுத்தது பாஞ்சசன்யம் சங்கு போல இடி முழக்கம். மகாபாரத யுத்தத்திலே அர்ஜுனுக்கு பார்த்தசாரதியாய் இருக்கின்ற காலத்திலே சங்கு முழங்கிய போது இடி முழக்க வேண்டும் என்று மகாபாரத கிருஷ்ணரை முழங்குகின்றார். அதுக்கு அடுத்ததாக சார்க்கம் போல வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பானது எங்கே நோக்கி எய்தப்பட்டதோ அங்கே சென்று அடைவது போல ராமபிரானுடைய வில்லிலிருந்து ஒரு வில் ஒரு அம்புன்ற மாதிரி ராமபிரான் வில்லில் புறப்பட்டது நேராக ராவணனை கொண்டு அழித்தது, நேராக வாலியை கொண்டு வதம் செய்தது போல நீயும் ராமபிரான் வில்லில் புறப்பட்ட அம்பு போல மேலே அப்படியே எங்கேயுமே நிற்கக்கூடாது. அப்படியே நீங்கள் எனக்கு எங்கள் பூமியில்
மழை பொழிய வேண்டும். இப்போ நான் பார்க்குறோம் இல்லை, இங்கெல்லாம் புயல் வருது, மொத்தம் அடமழியாக பெய்ய போகிறதுன்னு நினைக்கும்போது வேறு திக்கு போயிடுது. அப்படி போகாமல் எங்களுடைய லோகத்தை பூலோகத்தை சென்று நாங்கள் வாழ்கின்ற இடத்துல நீ வில்லில் புறப்பட்ட அம்பை போல, ராமச்சந்திரமூர்த்தியினுடைய வில்லில் புறப்பட்ட அம்பை போல நீங்கள் என் மேல் மழை பொழிய வேண்டும். நாங்கள் வாழ்கின்ற உலகிலே நாங்கள் வாழ்வதற்காக மாதம் மும்மாறி பொழிது மழையானது பொழிக்க செய்வதற்காக இங்கே மழை பொழியணும். அப்படி மழை பொழிது குளம் ஆறெல்லாம் நிரம்பி அந்த நிரம்பிய சந்தோஷத்திலே நாங்கள் மகிழ்ச்சியோடு மகிழ்ந்து நாங்கள் பாவை நோன்பை நோக்க வேண்டும் என்று அந்த மேகதூதனையும் கூப்பிடுகிறார். இதன் மூலமாக ஊழிக்காலத்தில் இருக்கின்ற பத்மநாபனையும் மூர்த்தியும் சுதர்சன சக்கரவர்த்தி ஆழ்வார்களையும் அடுத்ததாக கிருஷ்ண பரமாத்மரையும் அப்புறம் ராமச்சந்திர மூர்த்தியும் கண்ணபிரான் விஷ்ணு பகவானுடைய அத்தனை அவதாரங்களையும் இங்கே ஒருங்கி கூட்டி போகிறார். அப்போது பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்தார் என்று சொல்லும் பொழுது ஆண்டாள் நாச்சியாருக்கு எங்கு காணிடும் கண்ணனாகவே திகழ்கின்றார், விஷ்ணு பகவானாக திகழ்கின்றார்ன்றதை இந்த ஒரு பாடல் காட்டுகின்றது. அடுத்ததாக இந்த பாடலோட சிறப்பு என்னென்னா, வறட்சியாக ஒரு காலம் இருக்கின்றதா, அந்த வருடம் முழுதும் மழையே பெய்யவில்லையா, அப்போது இந்த ஆழி மழை கண்ணா என்ற ஒரு பாடலை நம்ம பாடினாலே போதும், கண்டிப்பாக மழை பொழியும்ன்றது ஐதீகம். யாருக்கெல்லாம் மழை வேணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட வீட்டில் கிணறெல்லாம் நிரம்பலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த ஆழிமழை கண்ணான்ற பாடலை பாடினாலே போதும் மழை பொழியும். அதே மாதிரி உங்கள் கிணத்துல ஊற்று சுரக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் போர்வெல் பம்பு போடுறீங்கள, அந்த போர்வெல் பம்புலேயும் நீங்கள் போட்ட இடத்துல தண்ணீர் பெருக்கெடுத்து வேணுனாலும் இந்த கண்ணபிரான் நினைத்து, இந்த மேகத்த தலைவனாகிற பர்ஜையினை நினைத்து, ஆண்டாள் நாச்சியாரை நினைத்து இந்த ஆழிமழை கண்ணா என்ற ஒரு பாடலை நீங்கள் திருப்பாசுரம், அதனால்தான் திருப்பாவை பாடல் கிடையாது, திருப்பாவை பாசுரம் என்று சொல்லப்படுகின்றது. அது சுரம் நிரம்பியது. அந்த சுரம்ன்றது என்ன, கேட்டதை கொடுக்கின்ற வள்ளல்மை தன்மையுடைய, அதனால்தான் அதை பாசுரம், சுரத்தல். நம்ம என்ன கேட்டோமோ அதை சுரந்து விடுகின்றது. இந்த பாடலை பாடினாலே அந்த பாடலுக்கு உண்டான மகிமையை நம்ம சுரந்துவிடும். அதனால்தான் ஆண்டாள் நாச்சியாருடைய பாடலை பாசுரம் என்று அழைப்பது தான் பெருமையாக நினைக்கின்றேன். ஆழிமழை கண்ணா என்ற பாடல் மூலம் உலகத்திற்கு மழையானது பொழிவு வேண்டும். அந்த மழை பொழிந்து குளம் குட்டையெல்லாம் நிரம்பி வளமான செழிக்கணும். அதால் மக்கள் அழியக்கூடாது, வளம் பொருந்தி வாழ வைக்கணும். அந்த மழை வாழ வைத்து நாங்கள் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று பாடணும். அப்பேற்பட்ட தன்மையுடையதாக நீங்கள் மேகம் தூதனே மழை பெய்ய வேண்டும் என்று பொழிவதாக சொல்லி பாடிவிட்டு, அதன் மூலமாக விஷ்ணு பகவானுடைய 4 அவதாரத்தையும் இங்கே பெருமாளை கொண்டு வந்து இணைக்கின்ற தன்மை தான் பார்க்க முடிகின்றது. இத்தன்மையுடைய இந்த ஆண்டாள் திருப்பாவை பாடலை பாடி நாம் தினமும் ஆண்டாளை பொழிவோம். இந்த இடத்துல ஆழிமழை கண்ணா என்ற பாடலை பாடுகின்ற போது நாம் யாரை வேண்ட வேண்டும், பஞ்சபூதங்களுடைய தன்மையே நமக்கு பொழிய வேண்டும் என்று வேடலாம். ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாசத்தின் மூலமாக ஸ்ரீதேவி பூதி வருகிற ஆண்டாளே லக்குமே நமக்கு செல்வமழை பொழியலாம் என்று வேண்டியும் பாடலாம். அடுத்ததாக காக்கும் கடவுளாக இருக்கின்ற இந்த விஷ்ணு பகவான், கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கின்ற கிருஷ்ண பரமாத்மா, உங்களுடைய கருணை மழை ஆழி போல மழை பெய்ய வேண்டும் என்று வேண்டலாம். அந்த ஆழிமழை போல பெய்ந்து எங்களை வாழ வைக்கணும் என்று வேண்டுவதாம். இந்த மாதிரி பொருள் வைக்கலாம். தெய்வத்தினுடைய அந்த பெருமாளுடைய கருணை மழையை நமக்கு பொழிவதற்காக ஒரு பாடலாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதனால்தான் பெருமானே அருளாயோ என்று நான் இந்த ஒரு தலைப்பை வைத்தேன். ஏனென்று சொன்னால், ஆழிமழை போல பெருமாளே நீ அருள் தர வேண்டும், கருணை மழை பொழிய வேண்டும். நாங்கள் கேட்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் எங்கள் வீட்டில் நிரம்பி வழிய வேண்டும் என்ற தன்மை தான் கொடுக்கிறது. பாருங்கள், ஒரு பிடி அவள் இருக்கும்போது அந்த குசேலரோட வாழ்க்கை எப்படி மாறியது, உடை மாறியது, அவர்களுடைய வீட்டில் இருக்கின்ற இருப்பிடம் மாறியது, அதுக்கடுத்ததாக அவங்க வீட்டில் செல்வம் செழிப்பு எப்படி குவித்தது. அதே போல தான் கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லி திருப்பதி போனாலே எப்படி ஒரு லக்ஷ்மி கடாட்சி நமக்கு வருது. அதனால தானே திருப்பி தெரியும் வட்டி வெங்கடேச பெருமான் நம்மளுக்கு வட்டி
இப்படியாக நம்ம பெருமாளுக்கு அவரை நம்மளை வாழ வச்சதுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுதான் பெருமாள் பொழிவார், செல்வ செழிப்பை நமக்கு அள்ளி கொடுப்பார். அதுவும் ஆண்டாள் ஸ்ரீதேவி பூதேவியாக இருக்கின்ற செல்வ திருமகள். அந்த செல்வ திருமகள் பாடிய திருப்பாசரத்தை நம்ம பாடினோம் என்று சொன்னால், அது குறிப்பாக மார்கழி மாதத்தில் திருப்பாவை பாசுரம் இந்த 4வது பாடலை பாடினோம் என்று சொன்னால், திருப்பாவை ஆகிய இருக்கின்ற ஆண்டாள் நாச்சியருடைய செல்வ திருமகளுடைய அருட்பார்வை லக்ஷ்மி கடாட்சம் பொழியும், விஷ்ணு பகவானுடைய கருணைமழை பொழியும், நமக்கு எல்லாம் காக்கும் கடவுளாக இருக்கின்ற அந்த கண்ணபிரானுடைய அருள் கிடைக்கும். ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தோடு பற்றாத செல்வத்தோடு மகிழ்ந்து நாம் இருப்பதற்காக தான் இந்த பாவை நோன்பு கும்பிட வேண்டும். தினமும் பெருமாளை நினையுங்கள், ஆண்டாள் திருப்பாசுரத்தை நினைங்கள், ஆண்டாள் நாச்சியார் அருளிய அந்த பாவை நோன்பை நம்ம கடைபிடிங்கள். லக்ஷ்மி கடாட்சத்தோடு மனமகிழ்ச்சியோடு ஆழி மழையை பொழிந்து வளமோட வாழ்க்கையோடு நாம் வாழ்வோம் என்று சொல்லிக்கொள்வோம். பெருமாளே அருளாயோ.